1.5 கிலோமீட்டர். அது வரைக்கும் நடந்து போகணும் நம்ம. பார்த்து வா மாப்பிள்ள, கீழே இது வழியில் விழுந்துடாத. காடு இறங்கணும். காடு இறங்கணும். மண் ஃபுல்லாக வந்துட்டு களிமண் அப்படியே பிசு பிசுன்னு வழுகுது. இருக்கிற கல்லெல்லாம் வேற நைஸாகுது. நைஸாகுது, இறங்கவே முடியல. தண்ணி வேற ஃபுல்லாக தண்ணி. மாப்பிள்ள குட் நைட், குட் மார்னிங் சொல்லு மாப்பிள்ள. सर हाय, ये एसोपो कंपनी है, ठीक है। ये रंबल में ये पत्थर हटाने का काम हम लोग करता है। सैलरी बहुत है, 300 है ओमान में। आ जाओ, पत्थर हटाएंगे। ஓ நைய இல்லை பொய் சம்பளமெல்லாம் அவ்வளோ இல்லை, கம்மி தான். சும்மா சொல்கிற அப்படி மாப்பிள்ள. ஆனால் ரிஸ்க்கான வேலை. பாம்பு கூட இருக்கும். பாம்பு ஃபுல்லாக இருந்து தான். நேற்றே 2 பாம்பு. ஒரு பாம்பு ஸ்டேட்டஸ் போட்டிருந்தேன், ஒரு பாம்பு வீடியோ எடுக்க முடியல. கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது இல்லாத புலி வேறு இருக்குதுங்க. புலி காட்டில் புலி வேறு இருக்குது. ரிஸ்க்கு, ரொம்ப ரிஸ்க். நம்ம கையில் இந்த நெட்டை வச்சு தட்டுறோம். இந்த போலில் இதில் அடியில் மேலே இருக்கிறதோ பீங்காய் இன்சுலேட்ரு, மேலே போகிறது 33 kV கரண்ட்டு. அது வந்து கீழே வரைக்கும் வரும். கரண்ட்டு கீழே வரைக்கும் பாஸ் ஆகும். என்ன ஆகும்? கரண்ட் கீழே இருக்கு. மாப்பிள்ள, எத்தனை போல் நான் இதுக்கு முன்னாடி வேலை செஞ்ச கம்பெனியில் எத்தனை போல் கீழே அடியில் எரியும் தெரியுமா? இந்த மாதிரி ஈரப்பதத்தில் மழை பெஞ்சுன்னா கரண்ட் துணியில் இருக்கு. கெட்ட வார்த்தை பேசுகிற ஆள். நீ செக் பண்ணு, உனக்கு எங்கன்னா கீழே அடியில் போல் எரிஞ்சாதான் உனக்கு தெரியும். அடியில் இதோ இந்த போல் அடியில் பற்றி எரியும். மேலேருந்து தண்ணி அந்த லீக்கேஜ் மேலே இன்சுலேட்டர் தெரியுதா? பீங்காய் இன்சுலேட்ரு கீழே அடியில் பற்றி எரியும். எல்லாம் சென்டரில் எரியும். ஈரப்பதம் இருந்துச்சுன்னா எங்கேனாலும் எரியும். காடு கும்முன்னு இருட்டின்னுக்குது. மாப்பிள்ள எங்கே இதோ உக்காந்து தம்பாக்கு போட்டுனுக்கிறார் ஆள். சரி, ஓகே. வீடியோவை நிறைய பேர் பார்க்குறாங்க, ஆனால் வந்துட்டு லைக்கும் போடுறதில்ல, ஒன்றும் இல்லை. நோ யூஸ்.